ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகு பேசுகிறேன். இப்போ நான் எங்கள் வீட்டு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இப்போது தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன், கூட ஒரு கை கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா சேர்த்து நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ போட்டு கொஞ்சம் அதை வதக்கலாம். அந்த ஸ்மெல்லு நல்லா வாசனை வர்றப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு வேணால் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேங்க, நல்ல பழுத்த தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கேன். அது வதங்க கூட கொஞ்சம் நம்ம இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கின பிறகு அந்த எண்ணெய் விடும், அந்த பதத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு அரிசியை போட்டுக்கலாம். நான் இது சாதாரண சாப்பாட்டு அரிசியில் தான் இப்போ பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் ரைஸுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி வீதமாக நான் அளவு வச்சுருக்கேன். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி அளவுக்கு நான் பண்ணுறேங்க. இதுக்கு இந்த சொம்பில் நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா கலந்து குக்கர் போட்டு விசில் போட்டுருங்க. 2 விசில் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு எடுத்துருக்கேன். சாதம், தக்காளி சாதம் அருமையாக வந்துருக்குங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக வாசனையாக நல்லாயிருக்கு. எல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி இலை தூவி நம்ம பரிமாறிடலாம். எங்கள் வீட்டு தக்காளி சாதம் ரெடி. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.